இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரூர் சம்பவத்தில் விஜயுடைய பேரு படு மோசமா கேவலமா மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. ஆதவர்ஜுனா சொல்றாரு, கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, கணக்கு தீர்ப்போம்ன்றார்ல. இந்த கணக்கெல்லாம் பல கணக்கு பார்த்தவன் திமுக காரன். எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு உயரத்துல இருந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணார் அவர். அந்த சம்பவம் நடந்த உடனே சிஎம் ஃப்ளைட்டை முடிக்கிறாரு, வராரு, அங்கே இருக்கிற அன்பில் மகேஷ் அங்கே பக்கத்தில் போகிறாரு, செந்தில் பாலாஜி வராரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? நிர்மல்குமாரோ அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோ மிரட்டி எல்லாம் பயப்படுற அளவுக்குலாம் கடைக்கோடி தொண்டன் கூட மடங்க மாட்டான். ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமே மகிழ்ச்சியா இருக்கு. காதர் மைதீனையா சொல்றாரா? இப்போ ரொம்ப வசதியான சோபாவில் அமர்ந்திருக்காரு. சோபா நாங்கள் சொந்தமாக வாங்கணும்னாரு. காதர் மொய்தீன் ஹராம் மொய்தீன் ஆகி ரொம்ப காலம் ஆச்சு. கரூர்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறி வச்சு அவருக்கு வேண்டிய 2 பேரும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரும் மிரட்டி கட்சியில் ராஜினாமா பண்ண சொல்றாங்கிறது எந்த விதத்தில் ஒரு அடிமுட்டால் கூட, ஒரு தற்குறி கூட இதை நம்ப மாட்டானே, தற்குறியே நம்ப மாட்டானே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் அறந்தாங்கி வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வரை அவதூறாக பேசியிருக்கிறாரு, அதனால தான் கைது அப்படிங்கிறாங்க. முன்ஜாமீன்லாம் போட்டார், கேட்டார். அது கோர்ட்டே தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, சினிமாவில் இருக்கிறவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் ரத்து பண்ணுறாங்க. ஒன்று இவர் விசாரணைக்கு போனால் என்ன தாவக்காவில் சேர சொல்கிறாங்க அப்படின்னு பிளேட்டை மாற்றுறாரு அப்படிங்கிறாங்க. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே போடப்பட்டிருக்க வழக்கு அவதூறு வழக்கு. அவதூறு. அதுக்கு போய் உடனடியாக கொலை வழக்கில் கைது பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு சம்மன் போட்டு விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம். அவர் தப்பு செஞ்சுருந்தாருன்னா நீதிமன்றம் தண்டிக்க போகுது. அவதூறு வழக்குகள் எத்தனையோ வழக்குகள் யார் யார் மீதோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன்கிறவர் அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான திமுக தலைவராக இருக்கிறனால அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும், ஒரு ட்ரையல் பார்க்குறது மாதிரி பண்ணுறாங்க. பொதுவாக கைது திமுகவுக்கு புதுசு கிடையாது. சாதாரணமாக ஒரு 35-40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய திமுக காரங்க யாராக இருந்தாலும் சிறைக்கு போயிருப்பாங்க. அதாவது சிறை கைதுன்றெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நானே 3 முறை சிறையில் இருந்திருக்கிறேன். அதனால் இந்த நடவடிக்கைகள்ங்கிறது இது என்ன இவ்வளோ அவசரம் என்னன்னு அதில் தெரியல. அது காவல்துறையினர் எப்போதுமே ஆளுங்கட்சி சொல்கிறத உடனே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, நல்ல பேர் வாங்கிறதுக்கு பண்ணுவாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் இவ்வளவு அவசர கதியில் இதை பண்ணணும், அவரை விரட்டி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஒரு பெரிய லீடர். அவதூறு வழக்கு இவ்வளோ அதெல்லாம் ஒரு வழக்கு இல்லை. அவதூறு அப்படின்னா இவர் ஏன் முன்ஜாமீனுக்கு போகிறாரு? இல்லை, போலீஸார் இந்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க, தீவிரப்படுத்துவாங்கன்ற போது முன்ஜாமீன் கேட்கத்தானே செய்ய முடியும். அந்த ப்ரொசீஜரை அவங்க ஒழுங்காக பண்ணலை, போலீஸார் தவறான வகையில் அவரை எப்படியாவது கைது பண்ணணுங்கிற முடிவுக்கு வரும்போது அதுக்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரே பேசியிருக்கிறார். இவர் இப்போ விசாரணையில் என்னை தாவேக்காவில் சேர்றதுக்கு வலியுறுத்துறாங்க, கைது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நிர்மல் சொல்கிறாரு, இவர் தவம் கிடந்தாலும் நாங்கள் ஏங்க சேர்க்கிறோம், இவர் இந்த மாதிரி இவர் சொல்லிட்டார்ல. அவர் என்ன நினச்சான்னா, போலீஸு கைதுக்கு பிறகுமே போலீஸ் நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க. இது மிசா காலத்தில் சாதாரண தொண்டனை எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதுக்கே முடியாதுன்னு ஜெயிலில் இருந்த இயக்கத்தில் சேர்ந்து அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு உடன்பட மாட்டார், பயப்பட மாட்டார். ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் அந்த செய்தியை சொல்லிட்டு போயிருக்கிறார். இவரை ஏன் சேர்க்க போகிறோம்னா, அதிமுகவில் இருந்து மற்ற கட்சிகள் இருந்தெல்லாம் அவங்க சேர்க்கலையா? தானாக வரவங்களை எப்படி சேர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? திமுகவில் இப்போ சேரலையா? இல்லை, சமீப காலமாக அவருடைய நடவடிக்கை ஏதோ சேர்ந்து கூப்பிட்டா வருவார் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு கருதி இருக்கலாம். அதனால் அவங்கள இது பண்ணலாம், அதை மிரட்டினா பயப்படுவார்னு நினச்சிருக்கலாம். ஒரு ட்ரையல் பார்க்குறது தானே, அது முதல் கட்டத்திலேயே அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சு போச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சட்ட அமைச்சர் சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற ரவுடிகளை நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை இப்போ அந்த எந்த அமைச்சருமே ஒரு நாகரிகமான சபை குறிப்பில் ஏறக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறதே கிடையாது. அவங்களுக்கு பயிற்சியும் இல்லை, அந்த பொறுப்புக்கு
வந்ததுக்கு பிறகு அவங்க பயிற்சி எடுக்கலை. நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் போகாத கட்சியே கிடையாது. இனிமேல் யாராவது புதுசாக கட்சி ஆரம்பித்தா தான் அவர் போகலாம். அப்படி இருக்கக்கூடியவருக்கு அந்த பக்குவம் இல்லாமல் மாண்புமிகு அமைச்சராக இருந்துக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பேரவையில் அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவரை போய் ரவுடினெல்லாம் பேசுகிறது ரொம்ப சட்ட விரோதமானது, ரொம்ப திமிரானது. அதெல்லாம் வந்து அமைச்சர்கள் குறைச்சிக்கணும். ஆனால் திமுக காரங்களுடைய வரலாறு, இவங்க சந்தித்த போராட்டங்கள், இவங்க சந்தித்த அடக்குமுறைகள், அந்த பழைய திமுகலாம் இவங்க என்ன படித்தா தெரிஞ்சுக்கணும் அல்லது கேட்டு தெரிஞ்சுக்கணும். மிரட்டி திமுகவில் வந்து சேர்ந்துட்டார் ஒருத்தர் அல்லது திமுகவில் இருக்கிறாருன்னா நிர்மல்குமாரோ அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோ மிரட்டியெல்லாம் பயப்படுற அளவுக்குலாம் கடைக்கோடி தொண்டன் கூட மடங்க மாட்டான். இதில் நாங்கள் மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அவரை வலியுறுத்தி தவக்கா இழுக்க வேண்டிய அவசியமும் இல்லையே அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. மிரட்டின்னு தேர்தலை சந்தித்தா கூட நாங்கள் தயார், இன்னைக்கு தேர்தல் நீ அறிவிக்கிட்டோம், நாங்கள் இல்லாமல் திரும்ப தேர்தலை சந்திக்க அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. முதலமைச்சர் விஜயனுடைய திட்டமே போதுமான எண்ணிக்கையில் அவங்களுக்கு ஆட்சி அமைக்க இல்லாத போது ஜனநாயகத்தை காப்பாற்ற நம்முடைய கார்ல் மார்க்ஸு ஏங்கல்ஸ் எல்லாம் போய் முட்டு கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறேன்ட்டு. ஆனால் விஜயுடைய கணக்கு என்னென்னா, இவங்களை நம்பி நம்ம எப்போதும் ஆட்சி நடத்த முடியாது, நமக்கான எம்எல்ஏக்கள் போதுமான அளவு வேணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வர்றார். ஏன்னா வைகோவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், காங்கிரஸுக்கு கேட்கவே வேண்டாம், அது காங்கிரஸ்னால அது காலை வருவாங்க, துரோகம் பண்ணுவாங்கன்றது நாடறிஞ்ச உண்மை. அதெல்லாம் விஜய் கேட்டு தெரிஞ்சிருப்பார்ல முதலமைச்சர். அவர் அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். அதுவே அது உள்ளாட்சி இடையில உள்ளாட்சி வந்தால் அது வரைக்கும் இருக்காங்களான்னு கூட சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்களை நம்பி நம்ம ஓட்ட முடியாது, தற்சமயம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆனால் நமக்கான எம்எல்ஏக்கள் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ அதிமுகவிலேருந்து மற்ற கட்சிகள்லேருந்து குதிரை பேரம் பேசி அவங்கள வர சொல்லி ராஜினாமா பண்ண சொல்லி புது தேர்தலில் நின்று தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறார் அவர். காரணம் இவங்க மேலே நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஏன்னா நம்பக்கூடிய நபர்கள் இவங்க கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் பேசாத பேச்சு கிடையாது. இவங்களை வந்து போகிற வர கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னார். ரோட்டில் போகிறவங்க அன்னார் சாலையில் போகிறவங்களாம் கூப்பிட்டு திமுக தலைவர் கூட்டணி வச்சுருக்காருன்னு சொன்னார். அவங்கள அப்படியே அவர் இவ்வளோ தூரம் ஆதரவு அலட்சியமா விஜய் இவங்களை நம்பல. ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமே மகிழ்ச்சியாக இருக்குது. இஸ்லாம், அதாவது முஸ்லீம் பெண்கள்லாம் விஜய் ஆதரிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவங்களுக்கு மேலே விஜய், ஏன்னா அவர் வந்து இப்போ ரொம்ப வசதியான சோபாவில் அமர்ந்திருக்காரு. சோபா நாங்கள் சொந்தமாக வாங்கணும்னாரு. இல்லை, அவர் சோபா ரொம்ப வசதியான சோபாவை வாங்கி கொடுத்துருக்கிறதுனால அவர் ரொம்ப சொல்கிறாரு. முஸ்லீமில் வந்து முஸ்லீம் பெருமக்கள் வந்து மார்க்கத்துக்கு விரோதமான செயல்களை வந்து ஹராம்னு சொல்லுவாங்க. காதர் மொய்தீன் வந்து ஹராம் மொய்தீன் ஆகி ரொம்ப காலம் ஆச்சு. அவர் ஹலால் மொய்தீனாக இல்லை. அது வந்து அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். முஸ்லீம் லீக்கு போனதுனால முஸ்லீம்கள் மாறிட்டாங்கன்னு இல்லை, அவங்க எப்போதும் போல் இருக்கிறாங்க. திமுக தான் நம்முடைய தோழனுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. அதனால் வந்து ஒரு காதர் மொய்தீன் போயிட்டாருங்கிறதுனால, அவர் போய் சோபாவில் படுத்துட்டாருங்கிறதுனால முஸ்லீம்கள் வந்து அந்த மாதிரி நினைக்காங்கன்னு சொல்கிறதே முதல்ல முஸ்லீம்களுக்கு விரோதமான செயல். அது அவங்க முஸ்லீம்களை கொச்சப்படுத்தக்கூடாது. வேறுனா முஸ்லீம்களுக்கு தலைவர் அவர், அந்த கட்சிக்கு வேணால் அவர் தலைவராக இருக்கலாம். குதிரை பேரம் நடத்துது தாவேக அரசு, வைகோ கன்ஃபெஷனே கொடுத்துட்டாரா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சண்முகம் சொல்கிறாரு, இந்த ஆட்சி பெரும்பான்மை இல்லை, நிலைக்காது, தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், எல்லோரும் வேலை செய்யுங்க, ரெடியாக இருங்க அப்படின்னு திமுக தலைவர் சொல்கிறாரு. அப்போ திமுகவில் இப்போ பேரம் பேசுகிறாங்க கோடிக்கணக்கில், செய்தியெல்லாம் வருது, பத்திரிகையில் வருது. இதை தான் வச்சுக்கிட்டு முக ஸ்டாலின் சொன்னார். இவங்களால் அதிகாரம் இல்லாமல் இவங்களால இருக்க முடியல, அதிகாரம் இல்லாமல் இவங்களால இருக்க முடியலங்கிறது இல்லை. அவரே தோழர் சண்முகம் வந்து இந்த கட்சி தலைவராக வந்ததுலேருந்தே திமுகவுக்கு விரோதமாக பல கருத்துக்களை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் வந்து அவர் துணைக்கு பக்கத்தில் அவர் தோழர் வீரபாண்டியனே வச்சுக்குவார். அவர் சண்முகம் அவர்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, திமுக தலைவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இது விஜய் யாரையெல்லாம் நம்பி ஆட்சி நடத்துகிறாரோ அவர்களுடைய துரோகத்தை பற்றியும் நடுவழியில் காலவாருகிற தன்மையை பற்றியும் நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்கிறது திமுக தலைவருக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த கூட்டணி என்னாலேயே இவங்களை வந்து வச்சு சமாளிக்க முடியலை,
அவர் வந்து அரசியலுக்கு புதியவர், இளையவர், அவரால் முடியாது, ரொம்ப நாளைக்கு இது ஓடாதுங்கிற கருத்தில் சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிற அரசியல் கணிப்பில் திமுக தொண்டர்களை தயார்படுத்துறது தானே அவருக்கு வேலை. இல்லை, அவங்க சொல்கிறது இந்த தாவேக்காவை நீங்கள் குதிரை பேரம் சொன்னீங்கல்ல, குதிரை பேரமே திமுகவில் நடக்குதுங்கிறாரு. தாவேக்கா எம்எல்ஏக்கள் இழுக்கிற வேலை நடக்குது. தாவேக்கா எம்எல்ஏவே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சு தான் போலீஸ் வந்து இப்போ கைது வரைக்கும் போயிருக்கிறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மிரட்டி சேர்க்க சொல்கிறாங்கன்றது நியாயமான வாதம், ஒரு லாஜிக் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறி வச்சு அவருக்கு வேண்டிய 2 பேரும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரும் மிரட்டி கட்சியில் ராஜினாமா பண்ண சொல்கிறாங்கிறது எந்த விதத்தில்? ஒரு அடிமுட்டால் கூட, ஒரு தற்குறி கூட இதை நம்ப மாட்டானே, தற்குறியே நம்ப மாட்டானே. ஏங்க, போலீஸ் பத்திரிகையில் வெளியிட்ட செய்தியை பார்த்தீங்களா இல்லையா? அதில் வந்து ஆதாரம் இருக்குன்னு தானே சொல்லி. அது போலீஸ் எப்படி செய்தி எழுதுவாங்க, அவங்க கன்ஃபெஷன் எப்படி எழுதுவாங்க அப்படிங்கலாம் வந்து வழக்கறிஞர்களுக்கு, ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்த எனக்கு, வழக்குகளில் தொடர்புடையவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் போலீஸு அவங்க தலைமையிலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருப்பாங்க. மற்றபடி ஆளுங்கட்சி எம்எல்ஏ மிரட்டி எப்படி எதிர்கட்சி, அதுவும் அப்படியே அவங்க 2 பேர் 4 பேர் வந்தால் கூட ஆட்சி எப்படி திமுக அமைக்க முடியும்? இன்னைக்கு திமுக எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க. எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அது லாஜிக்கே இல்லையே. இது ஏதோ லாஜிக் வேண்டாமா? வேறு காரணத்தை சொல்லி கூட பொய் கேஸ் போடட்டும், அது வேற. முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இதை வந்து அந்த 2 பேர்கிட்ட வந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவாங்க. இது யார் செய்ய சொன்னோன்னு கேட்டாக்க அவருடைய செந்தில் பாலாஜியுடைய தம்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியாக செந்தில் பாலாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், கரூர் சம்பவத்தில் விஜயுடைய பேர் படு மோசமாக கேவலமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. யாராவது 4 பேர் பேட்டி கொடுத்துருக்கலாம், என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, நான் விஜயை கிட்டத்தில் பார்த்தேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த தாய் கூட மனசாட்சி இருந்துச்சுனாக்கா இன்றைக்கி வருத்தப்படுவாங்க, அது வேற. ஆனால் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், படித்தவர்கள், ஒரு நடிகனை பார்க்க தமிழ்நாட்டில் இவ்வளோ கூட்டம் போய் 40-50 பேர் சாகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு இருக்குதா, அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்குதான்னு சொல்லி ரொம்ப கேவலமாக ஒட்டுமொத்த நம்ம தமிழ்நாட்டு மக்களையே பார்க்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அதை சரி கட்டுறதுக்காக இந்த சம்பவத்தை செயற்கையாக ஏற்படுத்தியது செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இந்த வழக்கு இப்போ சிபிஐக்கு போனதில் அவங்களுக்கு மேற்கொண்டு பல பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, கணக்கு தீர்ப்போன்றார்ல. இந்த கணக்கெல்லாம் பல கணக்கு பார்த்தவன் திமுககாரன். அங்கே சிபிஐயில் வந்து இப்போ இவங்க கணக்கு வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு முதலமைச்சர் விஜயை கூப்பிடுவாங்க, எப்போ ஒரு அமைச்சர் ஆதவர்ஜுனா கூப்பிடுவாங்கன்னு தெரியலை. அவங்க கணக்கு பார்க்க ஆரம்பித்தோன்னே இவர் இங்கே கணக்கு தீர்க்கிறேன்றாரு. கணக்கை பார்ப்போம், நாங்கள் வர்றோம், உட்காந்து பார்ப்போம். எந்த இடத்துல கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம், எத்தனை மணிக்கு நீங்கள் டைம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு சென்னையிலேருந்து புறப்பட்டீங்க, எந்த இடத்துல போலீஸ் டிஎஸ்பி உங்களை காரை நிறுத்தி, அந்த வாகனத்தை நிறுத்தி இங்கேயே பேசுங்க, உள்ளே போனால் கூட்டம் அதிகமாக இருக்குது, நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு அந்த காவல் அதிகாரி சொன்னார். அங்கே நிறுத்துனீங்களா? ஏன் நீங்கள் அதை மீறி போனீங்க? அந்த கூட்டம் நிரம்பி வழிஞ்சி பிதுங்கி நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏன் கவர் பண்ண முயற்சி பண்ணீங்க? அது ஜனநாயகன் படத்திற்கான ஷூட்டிங் தானே. அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் விஜய் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பெண்கள் கீழே விழுந்து இறக்குற அளவுக்கு போயிட்டாங்கங்கிறதான் செய்தி. காவல்துறை அதிகாரிகளை விசாரிப்பு, ஏன் அதற்கு பிறகு விசாரித்த அவர் ஐஜி அஸ்ரா கார்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையை பொறுத்த வரைக்கும் யாரும் குறை சொல்ல முடியாது. நேர்மையான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நேர்மையான அதிகாரி, யாரும் குறை சொல்ல முடியாத அதிகாரி. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்போம், அவர் எந்த அளவுக்கு விசாரித்து வச்சுருக்கிறார்ல அந்த ஃபைலை கேட்போம், எல்லாத்தையும் கேட்போம், அந்த கணக்கு வழக்கை பார்ப்போம். யார் பொறுப்பேற்றுக்கிறது? ஒரு விஷயங்க, ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை இன்ன வரைக்கும் கரூர் சம்பவத்திற்கு விஜய் என்னுடைய நிகழ்ச்சிக்கு நான் வந்து இப்படி ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டு, அவர் நேரத்துக்கு வந்தாருன்னு கூட சொல்லட்டும், பொய்யா கூட சொல்லட்டும், என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்த இத்தனை பேர் இறந்து போயிட்டதில் நான் வருத்தப்படுறேன், நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு மனசாட்சியோடு சொல்லியிருக்கிறாரா? ஒரு சாதாரணமாக என்னால் தாங்க உங்களுக்கு இந்த சிரமம் நாம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லியிருக்கிறாரா? திமுக அரசு, திமுக போலீஸ், திமுக போலீஸு எல்லாம் சேர்ந்து இவர் பின்னாடி முதலமைச்சராக வந்துடுவாருன்னு பயந்துக்கிட்டு இதை நாங்கள் போலீஸ் பண்ண நினச்சிருந்தா எஃப்ஐஆரில் ஓம் பேர் தானே முதல் பேராக இருக்கும். தலைவர் என்ன சொன்னார்? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்?
எந்த ஒரு கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு உயரத்தில் இருந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணார் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் தானே. இவர்களால் என்ன செஞ்சிருக்க முடியும்? இப்போ யார் யார் பேசுகிறாங்களோ இந்த முதலமைச்சர், அமைச்சர்கள் அத்தனை பேரையும் அந்த வழக்கில் சேர்த்து நடவடிக்கை எடுத்திருக்க முடியுமா, முடியாதா? ஏன் செய்யலை? பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையை இவர்கள் இப்போது தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. பெருந்தன்மை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்த உடனே சிஎம் ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு, வராரு, அங்கே இருக்கிற அன்பில் மகேஷ் அங்கே பக்கத்தில் போகிறாரு, செந்தில் பாலாஜி வராரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் டக்குன்னு வராங்க. இதெல்லாம் எப்படி டக்குன்னு எல்லாமே நடக்குது அப்படின்னு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. அதாவது அப்போ திமுக ஆளுங்கட்சி, செந்தில் பாலாஜி அமைச்சர், எங்கள் தலைவர் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் சென்னையிலேருந்து அவசரமாக புறப்பட்டு கரூரில் போய் திருச்சிக்கு ஃப்ளைட்டில் போய் கரூருக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய சாதாரண விஷயம் தான், அது பெரிய விஷயம் கிடையாது. செந்தில் பாலாஜி அன்றைக்கி உள்ளூரில் இருக்கிறாரு. இந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்ட்டி ஆஃபீஸில் கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிறவருக்கு இந்த தகவல் சொல்கிறாங்க, அந்த விஜய் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நெருக்கடி ஏற்பட்டு எல்லாம் கீழே விழுகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அவர் என்ன செய்வார்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாரு. இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, ஒரு அந்த நேரத்தில் அந்த மிட் நைட்டில் தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். தண்ணி பாட்டில் எங்கள் தலைவர் படமும் செந்தில் பாலாஜி படமும் ஒட்டப்பட்ட அந்த பேப்பர் ஒட்டி இருக்குது. இது எப்போ செஞ்சு இது ஏன் கொடுக்குறாங்க? இது திட்டமிட்டது தானேன்னு ஒரு பைத்தியக்கார அறிக்கையை ஒருத்தர் பேசுகிறார். இந்த தண்ணி பாட்டில் அந்த டிஎம்கே பார்ட்டி ஆஃபீஸில் இருந்தது. அங்கே கூட்டம் நடக்கிற போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி பாட்டில் இருக்கிறப்போ அந்த நேரத்தில் கடையில் போய் தண்ணி வாங்க முடியலை, கடை இல்லை, பூட்டி இருக்கிறாங்கிறத ஓடி போய் அந்த தண்ணி பாட்டில் இருக்குது, நம்ம மண்டபத்தில் இருக்குது, எடுத்துகிட்டு வாண்டுறாங்க. 100கணக்கான பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது மனிதாபிமானம், அடிப்படை மனிதாபிமானம். ஏன் செந்தில் பாலாஜி பார்க்காம இருந்திருந்தா? செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு, உள்ளூரில் தான் இருக்கிறாருங்க, பார்க்காம இருந்திருந்தா அதுதானே தப்பு. உள்ளே இருந்துக்கிட்டே பார்க்கவே இல்லைங்க, அப்போ அவர் தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் கூட அதில் லாஜிக் இருக்கும். முதலமைச்சர் அவரும் அவசரம் ஃப்ளைட்டை பிடிச்சி கரூருக்கு போகிறாரு. யாரால் அந்த 41 பேர் செத்தாங்களோ அவர் அவசரமாக ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வராரு. இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க, இவங்க போய் உதவி செய்ய போனாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் ஒவ்வொருத்தரையும் பேசும்பொழுது கரூர் சம்பவத்தில் என் மேலே பழிய போட்டாங்க அப்படி தானே பேச. யார் மேலே போடுறது? இந்த சம்பவத்திற்கு காரணம் கூட்ட நெரிசல், முறையான ஏற்பாடு இல்லாதது. கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் பல மணி நேரம் கூட்டம் தாமதமாக தொடங்கியது. தாமதமாக தொடங்கினதுக்கு காரணம் விஜய் தாமதமாக வந்தது. அப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? காலையில் மத்தியானம் 12 மணிக்கு கூட்டம்னு சொல்லிட்டு 6 மணி 7 மணிக்கு அவர் வரும்போது அந்த வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிடமும் அந்த ரசிகர்கள் விஜய் நேரில் பார்க்கணுங்கிற ரசிகர்கள் தான், அவங்க தொண்டர்கள்னு சொல்ல முடியாது. காத்திருக்கிற போது 12 மணிக்கு தான் வந்துடுவார் அப்படிங்கிற போது அந்த ஆர்வத்தில் அவங்களுக்கு பசி தெரியாமல் தாகம் தெரியாமல் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மனசு தான் ஆர்வமாக இருக்குமே தவிர உடம்பு தாங்காதல்ல, மயங்கி விழுகிறாங்க. தண்ணி கூட கொடுக்கறதுக்கு அங்கே நாதி இல்லை. இந்த நிலைமையில் இருக்கிற போது இதற்கான அடிப்படை துவக்கம் யார்? விஜய் தானே. அவர் தானே குற்றவாளி, அவர் தானே குற்றம் சாட்ட முடியும். இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ கூட இந்த விசாரணையில் ஏன் முதல் தகவல் அறிக்கையில் தான் பேர் சேர்க்கலையே தவிர குற்றப்பத்திரிகையில் சேர்க்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? இதே விஜயை கூட சேர்ப்பதற்கு சிபிஐ செய்யலாம், அது விசாரணை முடிவில் தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த விசாரணையை டைவர்ட் பண்ணுறதுக்காக, திசை மாற்றுவதற்காக தான் இப்போ ஆதவ அர்ஜுனா போலீஸை வச்சு பண்ணாங்கன்னு சொல்கிறார். இன்னொன்று சார், இப்போ இந்த பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல தாவேக்காவுக்கு, அதனால் ஆளை இழுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை நீங்கள்லாம் சொல்கிறீங்க. தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் அவர் விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாருல்ல. ஆமாம், அதான் காலையில் பார்க்குறாரு, ஆளுநரை போய் தொடர்ந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு பேச்சு திமுகவும் அதிமுகவும் பேசினாங்க. திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைக்குது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வராரு அப்படின்னு பேசுனாங்க. இதனால தான் நாங்கள் வெளில போனோம் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ். இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. திமுகவை ஆதரித்து அதிமுகவோ, அதிமுகவை ஆதரித்து திமுகவோ எந்த ஒரு நகர்வை செய்தாலும் அதை தலைமையும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், திமுகவும் அதிமுகவும் எதுக்குற வரைக்கும் தான்
திமுகவை வந்து அதிமுக எதிர்த்தா தான் திமுக அதிமுக வந்து உயிரோடு இருக்க முடியும். திமுக தலைமை சப்போர்ட்டோட அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னா அதிமுகன்ற கட்சி இப்போ இருக்கிறதோட மோசமாக போயிடும். திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான எந்த முயற்சியும் பண்ணலை. குறைவான எம்எல்ஏக்கள் வந்ததுனால அந்த முயற்சியில் திமுக ஈடுபடவில்லை. ஒன்று, திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க அதிமுகவுக்கு அப்படின்ற அவசியம் திமுகவுக்கு இல்லை. திமுகவுடைய சப்போர்ட்டோட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க முயற்சித்தால் அவரும் காலியாயிருவார். ஸோ இது வந்து ஒரு பொய்யான நேரேட்டிவ். இந்த இப்போ சொல்கிறாங்கல்ல தாவேக்காரனுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேலை பேசுகிறான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா செய்ய முடியாத, பிரதமர் மோடி செய்ய முடியாத அவர் செஞ்சிகிட்ருக்கிறார். நெருக்கி கிட்டத்தட்ட அலகாபாத்தினுடைய ஆனந்த பவனத்திலேருந்து தொடங்கி வட இந்தியா முழுவதும் முடித்து இப்போ தென்னிந்தியாவில், கர்நாடகாவில், தென்னிந்தியாவில் மட்டும் இப்போ காங்கிரஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதே இன்னும் கொஞ்ச நாளில் கன்னியாகுமரி கடலில் கொண்டே கரைச்சிட்டு அவர் இத்தாலிக்கோ இங்கேயோ போய் செட்டிலாக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதற்கான வேலைகளை ராகுல் காந்தி ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆரம்பத்திலேருந்து இப்போ இன்றைக்கி தலைவராக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர், அவர் ஒவ்வொரு கட்சியிலையும் சில பேர் இருப்பாங்க. பிஜேபியில் சுப்பிரமணிய சாமி இருக்கிறது மாதிரி அந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கு முரண்பாடாக பேசுகிறது, தலைமையை மீறுறது. எப்போதுமே காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுக்குமே ரெட்டை தலைமை. காங்கிரஸ் வந்து அவருக்கு தானே மாநில தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி வேணாம், திமுகவை தலைமை எதிர்த்து பேசினது, கூட்டணியில் அமைச்சரவை வேணும்னு சொன்னது, இப்போ எதுவும் பேசாதீங்க, கூட்டணி நேரம் இப்போ தேர்தல் நேரம் இப்போ எதுவும் பேசாதீங்க, எது பேசினாலும் டெல்லி தலைமை பேசிட்டோம் அப்படிங்கிறப்போ மாணிக்க தாகூரும் பேசினவர், இன்னும் சில பேர் பேசினாங்க, மாணிக்க தாகூர் பேசினார். அப்படிப்பட்டவர் தானே காங்கிரஸ் தலைமையை கொடுத்துருக்கு. அதை தான் சொல்கிறேன், ராகுல் காந்தி அந்த பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறேன். காங்கிரஸை ஒழிக்கிற பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் சொல்கிறேன். நான் கேட்குறேன், உங்களை கேவலப்படுத்தி இது கல்லாப்பட்டி கூட்டணி, கல்லாப்பட்டின்னா நான் காசு கொடுத்து கூட்டுற கூட்டணின்னு அர்த்தம், அதை அப்படின்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்தின ஒருத்தர்கிட்ட போய் அவர் ஆட்சியை காப்பாற்றுறேன்னு நீங்கள் என்ன போய் நிற்கிறீங்க இங்கே? ஊழல் லஞ்சமே இல்லைங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலாம் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாதா? எல்லாம் கட்சியை கலைச்சிட்டிங்களா? பிஜேபி ஆளுற மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல. அப்போ நீங்கள் இப்போ வந்து கவர்னர் ஆட்சி வந்துடும், பிஜேபி வந்துடும், இது என்ன லாஜிக்? இது எந்த கட்சியை வந்துட்டு போட்டுமே. உங்களை கேவலப்படுத்தின ஒருத்தன்ட்ட போய் நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு, சுயமரியாதை இல்லாமல் நிற்கிறதுக்கு எவ்வளோ ஒரு மரியாதையோடு எங்கள் தலைவர் உங்களை குமார் உள்ளிட்ட சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேசுனதுக்கு ஏன் கட்சி நடத்திக்கிட்டு திமுக தலைவர் போதும், இனிமேல் அரசியல் நிற்க வேணாம், போய் விடுங்க. அதான் சொன்னேன், அவர் நிர்மல்குமார் வந்து லண்டனுக்கே போயிடுங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. நிர்மல்குமாருக்கெல்லாம் வந்துங்க திமுகனுடைய ஒரு சாதாரண தொண்டனுடைய வரலாறு கூட தெரியாது. அவங்கள ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அடிக்கிற காற்றுல குப்பையும் போய் கோபுரத்தில் உட்கார்றது மாதிரி இன்றைக்கி அமைச்சர், சட்டத்துறை அமைச்சராக இருக்குது. அவர் எத்தனை கட்சி போனாருன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். அவர் ஏன்னா திமுகவுடைய வரலாறு அவருக்கு தெரியாது. 91 ராஜீவ்காந்தி இறந்தபோது ஒரு சீட்டு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக 2 முறை ஆளுங்கட்சியாக வந்துருச்சு, 3 முறை வந்துருச்சு இல்லையா? அதனால் வந்து இப்போ ஏதோ இவர் வந்துட்டாருங்கிறதுனாலையோ, அமைச்சராக இருக்கிறாரு, விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுனாலையோ திமுக தொட முடிஞ்சிருமா? ஒரு பைத்தியகரத்தனமான ஸ்டேட்மெண்ட். இப்போ 5 வருஷத்துக்கு தாவை காட்சி தாங்கிறாங்க. 15 வருஷத்துக்குங்களா? 20 வருஷத்துக்கு அதான் தாவை காட்சி. பொதுவாக ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போதும் கூட நிரந்தர முதலமைச்சர் தான் அந்த கட்சிக்காரங்க போடுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மை. என்ன காரணம்னா, ஒரு விஷயம் சார், ஏதோ தப்பி தவறி யாருமே எதிர்பார்க்காம, அவங்களே எதிர்பார்க்காம ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகாவது ஆட்சி நடைமுறைகளை அவங்க கற்றுக்க முயற்சிக்கலை. அடக்கம் கிடையாது. ஒரு தான் தோண்டித்தனமாக பேசுகிறது, திமிராக பேசுகிறது, எல்லாம் நம்ம தான்ற மாதிரி பேசுகிறது, சட்டம் தெரியாமல் பேசுகிறது, நடைமுறைகள் நாடாளுமன்ற நடைமுறை, சட்டமன்ற நடைமுறை தெரியாமல் பேசுகிறது, இதை அவங்க கற்றுக்கவும் தயாராக இல்லை. தங்கள் ஆட்சிக்கு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே தெரியும், மக்கள் நம்மளை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்ற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால் அவங்கள வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னாலே எங்கள் தலைவர் சொன்னது மாதிரி விரைவில் அந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி தான் வரும். நிர்மல்குமாருடைய பல கடந்த கால பேட்டியெல்லாம் பார்த்தோம்னா எல்லா கட்சிக்காரங்களும் திட்டிருக்கிறார் அவர். தலைவர், திமுக தலைவரை பற்றியெல்லாம் நான் பேசுகிறதுக்கு, நான் கருத்து சொல்கிறதே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது.
திமுகன்றது எவ்வளோ மாபெரும் இயக்கம். இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில் தமிழக வெற்றி கழகம் சொல்கிறாங்களே, அந்த வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடு அறிவிச்சிருக்கிறாங்களா இது வரைக்கும்? எல்லாம் கைதட்டினவெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், விசில் அடித்தவெல்லாம் மந்திரின்ற கதை தான் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன இருக்குது? எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் 2 பேருமே முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவில் முக்கியமான அமைச்சர்கள். அவங்க திமுகவுக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்லாம் பேசப்பட்டது. திமுககாரங்க இங்கே அவர் உள்ளே வந்தால் நமக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் வேறு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அதிமுகவிலையும் அவரால் இப்போ இருக்க முடியாது, ரூலிங் பார்ட்டி திரும்பி அது வருமானு தெரியல, சரி அப்படின்னு தாவக போயிட்டார் அப்படிங்கிறது தான் இல்லை. அவர் புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவுக்கு வந்தாருன்னா திமுககாரங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் கோர்ட்டுக்கு போகிற நேரம்லாம் கூட போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, அவர் குடும்பத்தார் வள மீதெல்லாம் இருக்குது. அதனால் அவர் வர்றதில் ஒன்றும் திமுகவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவரால் எங்களுக்கு கெட்ட பேரும் அசிங்கமும் வரும். ஏன்னா அவருக்கு புதுக்கோட்டையில் பேரே குட்கா பாஸ்கருங்கிறது தான் பேர் அவருக்கு. அந்த கட்சியிலே இன்றைக்கி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இவரை எதிர்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு நல்ல அரசியல்வாதி கிடையாது. இது தெரியாமையா அவங்க சேர்ப்பாங்க, தூய சக்தியாக இருக்கிறவங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்தால் எங்களுக்கு தான் அசிங்கம், அவர் வந்தால் குட்கா இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அதனால் குட்கா கரைகளையும் அதில் நீக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் வாஷிங் மிஷின். ஏன்னா அவங்க டெல்லியில் வச்சுருக்கிறது மாதிரி அதனுடைய சப் டீலராக இவர் வாங்கி வச்சுருக்கிறார். அதில் போட்டு அவரை வாஷ் பண்ணி தூய்மைப்படுத்திடுவாங்க. அது எங்ககிட்ட இல்லை. அவர் வந்தாருன்னா எங்களுக்கு கெட்ட பேர் தான். இப்போ இன்றைக்கி அவருடைய நிலைமை பார்த்திங்கன்னா, இப்போ புதுக்கோட்டையில் அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய அப்பாவை விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கிற போது தான் குண்டாஸில் போட்டாங்க. பல மாதம் ஜெயிலில் இருந்தார். அதனால் அவரே இவர் அதிமுகவில் இருந்து வரும்போது அந்த தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதுக்கு பிறகு இவர் வழக்கமான ஒரு ஃபார்முலா வச்சுருப்பார், யாரையாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு. அதை பயன்படுத்தி அங்கே போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரெலாம் பார்த்து சரி பண்ணி பெரிய லெவலில் சோபா இல்லாட்டி ஒரு சின்ன சிங்கிள் சோபா லெவலுக்கு பண்ணி தான் அவர் போய் சேர்ந்துருக்கிறதா அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அதனால் அவர் வர்றதுனால திமுகவுக்கு அசிங்கம்தான். அதனால் அவருக்கு பயந்துக்கிட்டலாம் பண்ணாமல் இல்லை. தமிழ்நாடுனாவே தாவேக்கா தாங்கிறாரு மேடையில். இல்லை, அவர் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ அவருக்கு டிவிஎஸ்சி வழக்கு இருக்குது. அவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவரை கண்டுக்கவே இல்லை. இவர் தன்னை ஒரு பெரிய லீடராக நினச்சிக்கிட்டு இருந்தார், கண்டுக்கலை. அதனால் திரும்பியே பார்க்கலை. அதனால் இவர் இந்த கட்சிக்கு போகிறத தவிர வேறு வழி இல்லை. திமுகவில் பெருசாக ஒரு முட்டி மோதினாரும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா திமுககாரங்களுடைய குணம் அவருக்கு தெரியும், நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் போயிட்டார். இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அவர் கூட போகலை. அவருக்கு செல்வாக்கு உள்ளவராக இருந்திருந்தாருன்னா இவ்வளோ பல பஸ்ஸில் கூட்டிகிட்டு ஒரு மண்டபம் பிடிச்சி இவ்வளோ செலவு பண்ணி சேர்றவர் அந்த புஷி ஆனந்த் முன்னாடியிலையும் ஆதவர்ஜினா முன்னாடியிலையும் தானே சேர்ந்தார். அவரே சேர்ந்தார். அதுக்கே அவர் விஜய் வரலையே. இவரை சேர்க்குற அளவுக்கு விஜய் ட்ரெய்லர் தானே சொல்கிறாரு. அவர் சென்னையில் மகாபலிபுரத்தில் கேளம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கே அவர் வரலன்ற போது அவர் வேற எங்கே டெல்டாவை நான் பெரிய படம் ஓட்ட போகிறேன்னாரு. அங்கே இவர் அங்கே அதான் அவர் சொல்கிறாரு. இது ஒரு சாதாரண ட்ரெய்லர் தான் அந்த இணைப்பு விழாங்கிறது. பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கிறாரு. ட்ரெய்லரு ப்ரீவியூ பார்க்கறதுக்கே அவர் வரல. அவர் டென்ட் கோட்டையில் எப்படி பார்ப்பாரு? அவருடைய ரோட்டில் நின்றுக்கிட்டு சாலை வாங்கிட்டு வணக்கன்ட்டு போயிட்டார் அவர் விஜய் முதலமைச்சர். அதான் இவருடைய செல்வாக்கு அதுலேருந்தே தெரியலையா. இப்போ தடுமாறி நிற்கிறார் அவர். ஏன்னா அந்த பக்கம் உள்ளூர் அமைச்சருக்கும் அவர் ஏற்றுக்க மாட்டார். தன்னுடைய தகப்பனை பல மாத காலம் குண்டாஸில் ஜெயிலில் போட்ட விஜயபாஸ்கரை அவர் ஏற்றுக்குவாரா? அந்த அமைச்சர் ஏற்றுக்குவாரா? அவர் என்ன இளம் வயசு தான் அவர் ஏற்றுக்குவாரா? அவர் மனசில் அந்த வடுவா இருக்கும்ல. அவரை மீறி புதுக்கோட்டை மாவட்டத்திலே அரசியல் பண்ண முடியாது, சென்னையில் பண்ண முடியாது. அரசு வழக்கறிஞராக பணியாற்றியவர் நீங்கள். இப்போ ஒரு தகவல் கோர்ட் வரைக்கும் போய் செய்திகள்லாம் வெளியாகுது. அந்த பணிக்கு 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு
ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை நீதிமன்றம் அந்த செய்தியில் வந்து வேற திமுக வழக்கறிஞர்களோ மற்றவர்களோ குறை சொல்லலை. அந்த கட்சியில் இருந்த ஒரு ஞான சௌந்தரிங்கிற அந்த தாவேக்காவினுடைய வழக்கறிஞர் அணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கறிஞரே உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. ஏதோ பத்திரிகையிலையோ மற்ற இதுலேயோ செய்தியாவோ பேட்டியாவோ அவங்க சொல்லலை. உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிருக்குது. 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை லஞ்சம் வாங்கிட்டு தான் அரசு வழக்கறிஞர்களை பதிகிறாங்க, நியமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அதுவும் வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அந்த அம்மா போடும்போது அதுக்கு ஆதாரம் இல்லாமல் போட முடியாது. இப்போ நாளைக்கு அந்த அம்மாவுக்கு அது பிரச்சனை ஆயிரும். ஸோ வலுவான ஆதாரம் இருக்கிறதெல்லாம் போடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட பெரிய கொடுமை, ஆட்டுக்குட்டி திருடி வியாபாரம் பண்ண ஒருத்தரையே மாவட்ட அரசு வழக்கறிஞராக ஒரு மாவட்டத்தில் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்கன்னு செய்தி வைரலாக போயிட்டுருக்குது. இதை விட ஒரு அசிங்கமான நிலைமை இந்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு வர தேவையில்லை. அப்போ நீதிபதிகள் எப்படி இந்த அரசாங்கத்தை பார்ப்பாங்க? உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போயிடுச்சு, மற்ற மாவட்ட நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்களை எப்படி பார்ப்பாங்க? அவங்க என்ன பார்வை கொண்டு பார்ப்பாங்க? இப்போ இப்போ கூட்டணிகள் சேர்ந்துருக்கு, தாவேகா அரசில் கூட்டணிகள் சேர்ந்துருக்கு. இப்போ அரசு வழக்கறிஞர்கள் அந்த விஷயத்தில் தான் சொல்கிறேன். காங்கிரஸ் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி அப்புறம் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கொடுத்துருக்கோம். இது எப்படி சரி செய்யும், எப்படி நடக்கும் அங்கே? இது எல்லாமே வந்து சார் அது வியப்பாக இருக்குங்கிறாங்களே அவங்க தாவேக்காரங்களே. லிஸ்ட்டு வந்து பெருசாக இருக்குது காங்கிரஸ் கொடுத்ததே. இல்லை, பெருசாக இருந்தால் எல்லாத்தையும் போட மாட்டாங்க, ஏதாவது 1-2 போடுவாங்கன்ற அடிப்படையில் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது என்கிட்ட பேசும்போதே பல பேர் சொன்னாங்க, நாங்கள் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்குறோம் நம்ம மாவட்டத்துக்கு, ஆனால் 1-2 போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்னாங்க. அதை வந்து அந்த பட்டியலை வந்து அவங்க டெல்லிக்கு அனுப்பி, காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி டெல்லிக்கு அனுப்பி, டெல்லியில் இருக்கக்கூடிய அவர் சோடங்கர் வந்து விஜய் ஆஃபீஸுக்கு, நிர்மல்குமார் ஆஃபீஸுக்கு அனுப்புகிறாங்க, அமைச்சர் ஆஃபீஸுக்கு. இந்த பட்டியல் லீக் ஆகி தான் மதுரை ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறாங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்க, இதில் வந்து சரியான அட்வொகேட்ஸ் நியமிக்க முடியாதுன்னு போடுறாங்க. அதுக்கு உடனே கவர்மெண்ட் வந்து இந்த பட்டியலை நாங்கள் போட மாட்டோம், இப்படிப்பட்டவர்களை நாங்கள் போட மாட்டோம், அந்த நோக்கம் இல்லை அரசாங்கத்திற்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒருவேளை இவங்களே போட சொல்லி அதை தவிர்க்கிறதுக்காக இந்த பட்டியலை போட மாட்டோம்னு கொண்டு வர்றதுக்காக வேண்டி பண்ணாங்களான்னு தெரியல. அது காங்கிரஸுக்கும் அந்த கட்சிக்கும் உள்ள பிரச்சனை. பட் ஆளுக்கால கொடுக்குறது பட்டியல் கொடுக்குறாங்க, எல்லா கட்சியுமே கொடுக்குறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, நான் கேள்விப்பட்டேன். அது என்ன ஆகும்னா, அது போடும்போது போடாமல் இருந்தால் பிரச்சனை வரும். மொத்தம் கூட்டணியிலிருந்து இவர்கள் வெளியிலே போவதற்கு உள்ள பல காரணங்கள், வாய்ப்புகளில் இதுவும் ஒன்றாக அமையும். போடலன்னா ஆமாம், பல வாய்ப்புகள் இதுவும் ஒன்றும் ஆகும். வழக்கறிஞர்களுக்காக கூட்டணி உடையும் சொல்ல முடியாது, பட் பல காரணங்களில் இது ஒன்று காரணம். ஆமாம், அவங்க தலைவர்கள் தானே கொடுக்குறாங்க. இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கொடுக்குறாங்கன்னா அவர் திருமாவளவன் தானே கொடுப்பாரு. அவர் கொடுத்த பட்டியலில் வரல அப்படின்ற போது அவருக்கு அது அவமானமாக அவர் கருதுவார். இதனால் இந்த கூட்டணி எந்த நேரத்திலும் உடையும், வெளியேறும், சிதறும். அதனால தான் மீண்டும் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். ஒன்று, அவர் முதலமைச்சர் விஜயும் வந்து இந்த கூட்டணியை திமுகவே தலைவர் ஸ்டாலின் அவர்களையே இவங்கெல்லாம் ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணிட்டு பல இடங்களில் பல காலகட்டங்களில் துரோகம் செய்துவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நம்மிடம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இவங்களை நம்ப முடியாதுன்னு தான் அவர் தனக்கான எம்எல்ஏக்களை சரி பண்ணிக்கத்தான் இன்றைக்கி அவர் குதிரை பேரத்தில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார். இதை வைகோ வந்து ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துட்டார். அண்ணன் வைகோ வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டார், எப்போதும் போல் உண்மையை சொல்லிட்டார். 6 மாதம் வரைக்கும் பேச மாட்டோம்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ 2 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கீங்களே. இல்லை, 6 மாத காலம் பேசாமல் இருக்கிறதுங்கிறது அண்ணா காலத்துலேருந்து அது தேனிலவு காலம்னு சொல்லுவாங்க அரசியலில், முதல்ல ஆட்சிக்கு வந்தவங்களுக்கு. ஆனால் இந்த 2 மாத காலத்திலேயே இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு. பேசாமல் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா இது எங்கேயே போய் முடிஞ்சிருங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமை இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி தமிழர்களுக்கு விரோத கழகமாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது தமிழக விரோத கழகமாக இருக்குது, தமிழ்நாட்டு அரசியலுக்கு விரோதமாக இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் போற்றி வந்த மொழிக் கொள்கை இன்றைக்கி வந்து தமிழ் தாய் வாழ்த்தையை 3ஆம் இடத்தை கொண்டு போயிட்டாங்கள்ல. அது மாதிரியான இது ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை பேணாத, வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லாத ஒரு முதலமைச்சர்
தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் இறந்து போனவர்களை வீட்டுக்கு அழைத்து துக்கம் விசாரித்த ஒரு பண்பாடற்ற செயல். இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து பொறுப்பை மறந்து பொதுக்கூட்டத்தில் பேசுவார். முதலமைச்சரே அப்படி தான் பேசுகிறார், பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், நான் வந்து எல்லோருக்கும் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லோருக்கும் வந்து நான் நல்லது செய்வேன், என்னுடைய செயல் திட்டங்கள் என்னது, இந்த ஆட்சியினுடைய செயல் திட்டம் என்னது, இதை நாங்கள் செய்வோம் அப்படிலாம் எதுவுமே சொல்கிறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, எகத்தாளம் பேசுகிறது, சட்டசபை மரபை மீறி சைகை காட்டுறது. சட்டமன்றத்தில் சைகை காட்டக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது, சட்டமன்ற விதிகளை வாங்கி படிக்கணும், பெரியவர்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் மீறி ஒட்டுமொத்தமாக தமிழ் கலாச்சாரத்திற்கும் மொழிக்கும் மாநில சுயாட்சி கொள்கைகளுக்கும் விரோதமாக, தமிழகத்திற்கு விரோதமாக இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இதை இப்படியே கொண்டுகிட்டு போனோம்னாக்கா 6 மாதம் வரைக்கும் பொறுத்திருந்தோம் எல்லாத்தையும் வழக்கமாக்கிடுவாங்க. தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும். இந்த குற்றச்செயலை கண்டிப்பதற்கு நடவடிக்கை என்ன எடுத்துருக்குறாங்க? சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி சினிமாவில் ஒரு சினிமாட்டிக்காக ஒரு டீம் ரெடி பண்ணுறாங்க. அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு அதிகாரம் கிடையாது, கையில் ஒரு ஸ்டிக்கு லத்தி கூட கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க? அந்த சட்டம் ஒழுங்கு, இப்போ இந்த போதைப்பொருள் விற்பனை, இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து இப்போ இந்த தாவேக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்ததா? தொடர்ந்து இருக்குது. ஆட்சி வந்து ஒரு படிப்படியாக தான் சரி பண்ண முடியும். 2 மாத காலத்தில் தொடர்ந்து போன ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்து வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நடந்து வந்தாலும் 2 மாத காலத்தில் அவங்க சொல்கிறது வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட 2 மாத காலத்தில் அப்படியே நடந்திருந்தாலும் நீங்கள் தடுத்து நிறுத்தலாம்ல, முழுமையாக நிறுத்தலாம்ல. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு படு மோசமாக போயிட்டுருக்குதே. லைவ் எடுத்து போடுறாங்க, கொலை பண்ணுறத சின்ன பசங்க போடுறாங்களே. என்ன காரணம்? சின்ன பசங்க 18 வயசு ஓட்டுக்கு எதுக்கு வச்சுருக்குறோம்? ஒரு மெச்சூரிட்டி வரும் தான் வச்சுருக்குறாங்க. அந்த 5 வயசு பையன் 10 வயசு பையன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி 60 வயசில் இருக்க ஒருத்தன் போய் ஓட்டு போட்டதுனால இம்மெச்சூர்டாக அந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த அரசாங்கத்திற்கு வந்து 6 மாத காலங்கிறதெல்லாம் அது வரைக்கும் பொறுத்திருந்தோம்னா பல சீரழிவுகள் வந்துடும். அதனால் தன்னை கண்டிக்க வேண்டிய நேரத்தில், சுட்டி காட்ட வேண்டிய நேரத்தில் அதை தவிர்க்க முடியாமல் செய்ய வேண்டியது ஜனநாயக கடமை. அது திமுக எப்போதுமே செய்யும். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.